12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.2 இல் 10ஆம் கணக்கு பார்க்கலாம். A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் என்ற பூஜ்ஜியமற்ற 3 வெக்டர்களில் A வெக்டார், B வெக்டார் என்ற வெக்டர்களுக்கு செங்குத்தான அலகு வெக்டர் C வெக்டார் என்க. A வெக்டார், B வெக்டார் என்ற வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் π/6 எனில் box product of A vector, B vector, C vector square equal to 1/4 பெருக்கல் modulus of A square, modulus of B square என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. ABC என்பது பூஜ்ஜியமற்ற 3 வெக்டார்கள். ABC என்பன பூஜ்ஜியமற்ற 3 வெக்டார்கள். இதில் A வெக்டார், B வெக்டார் என்ற வெக்டார்களுக்கு செங்குத்தான அலகு வெக்டார் C வெக்டார்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டாரை எடுத்துட்டு AB வெக்டாருக்கு C வெக்டார் செங்குத்து அப்படிங்கிறதுனால ஏவையும் பியையும் கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதிட்டு இரண்டு வெக்டார்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னா புள்ளி பெருக்கத்தில் அமையும். எனவே A வெக்டார் கிராஸ் B வெக்டார் Cக்கு செங்குத்துங்கிறதுனால டாட் C வெக்டார்னு கொடுத்துடலாம். அடுத்து கிராஸ் ப்ராடக்டோட நிபந்தனையை இங்கே பயன்படுத்தலாம். அதாவது வெக்டார் பெருக்கத்தின் நிபந்தனையை பயன்படுத்தும் பொழுது மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் சைன் தீட்டா, தீட்டாவிற்கு பதிலாக வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோண மதிப்பானது π/6. மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் சைன் தீட்டா n கேப். n கேப் என்பது இந்த இடத்துல மூன்றாவது வெக்டாரா என்ன இருக்கு, Cக்கு செங்குத்தா இருக்கிறனால C வெக்டாருங்கிறத அலகு வெக்டாரா எடுத்துறோம். டாட் ஒரு C வெக்டார். மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் சைன் π/6 C டாட் C எனும் பொழுது மாடுலஸ் ஆஃப் C வெக்டார் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். வினாவில் C வெக்டார் என்பது அலகு வெக்டார்னு கொடுத்ததுனால மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் சைன் π/6 அதாவது சைன் 30 டிகிரியின் மதிப்பானது 1/2 ஆகும். C ஆனது அலகு வெக்டாராக இருக்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் C வெக்டாருக்கு 1ன்னு கொடுத்துடலாம். மதிப்பு 1. 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான். 1/2 முன்னாடி கொண்டு வந்துடலாம். மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் எதன் மதிப்பு இது, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார். எனவே நிறுவ வேண்டியது தேவைன்னா இருபுறமும் வர்க்கப்படுத்தலாம். இருபுறமும் வர்க்கப்படுத்தும் பொழுது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் ஒரு ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 1 பெருக்கல் 1 1 2 பெருக்கல் 2 4 மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் ஸ்கொயர் ஆகும். தேங்க்யூ.